அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் பாலாஜி. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு மக்கள் குரல் நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். திண்டுக்கல் நடந்துச்சு. அதில் வந்து நிறைய பேர் மக்கள் குறைகளை வந்து கேட்டு மக்கள் அவங்களுடைய இதை சொன்னாங்க. அப்போ நிறையா பேர் சொன்னது என்னென்னா, திண்டுக்கல்லில் அரசு சட்டக்கல்லூரி வேணும். நிறையா பேர் அன்றைக்கி சொன்னது அதான், திண்டுக்கல்லில் அரசு சட்டக்கல்லூரி வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பிரிஞ்ச மாவட்டம் தேனி, அங்கே அரசு சட்டக்கல்லூரி இருக்குது. மதுரை, திருச்சி, சேலம், இன்னும் பல மாவட்டங்களில் அரசு சட்டக்கல்லூரி இருக்குது. ஆனால் திண்டுக்கல்லில் இது வரைக்கும் அரசு சட்டக்கல்லூரி இல்லை. ஸோ இந்த தடவை நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த தடவை திண்டுக்கல்லில் அனைத்து அந்த 6 தொகுதி இருக்குது. அந்த 6 தொகுதியிலும் நிற்கிற கேண்டிடேட்ஸ், அனைத்து கட்சி சார்பாக எல்லா கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக திண்டுக்கல்லில் அரசு சட்டக்கல்லூரி வேணும். இந்த அரசு சட்டக்கல்லூரி திண்டுக்கல் வந்துச்சு அப்படின்னா பல ஏழை எளிய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பயனடைவாங்க. இந்த கால சூழலில் நம்ம எல்லாமே சட்டம் படித்தே ஆகணும். ஏன்னா சட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். லா வந்து நம்ம லா படித்தோம் அப்படின்னா அது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சேஃப்கார்டு. இப்போ நானும் பெங்களூரில் போய் லா படித்தேன். எப்போனா 2016-17 படித்தேன். இப்போ நம்மளால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆனால் ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த அரசு சட்டக்கல்லூரின்றது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். பல விதமாக நம்ம திண்டுக்கல் நிறைய லாயர்ஸை உருவாக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, மிக விரைவில் அரசு சட்டக்கல்லூரி திண்டுக்கல்லில் வரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.